ஹோம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சவுத் இந்தியன் ஸ்டைலில் இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்படியே பற்ற வச்சுட்டு 200 ml எண்ணெய் ஊற்றிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் வந்து 1 kg பிரியாணி பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 லிட்டர் சைஸாவது வேணும் மினிமம். அப்போ தான் அந்த தம் ஆகி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் முதல்ல நான் ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, கிராம்பு நானும் சேர்த்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுறேன். இப்போது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரியாணி இலையும் ஒரு 3 இலை போட்டிருக்கேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு ஆனியனு. நம்ம வந்து சில்லி பவுடரு, பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம். இது இந்த காஷ்மீரி சில்லி பவுடரு, பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு. இது போட்டோன்னுமே அந்த கலர் ரேஞ்ச் வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு, புதினா தலையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வதக்கணும். பக்கத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி நான் சூடு பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா ரைஸ் வந்து பாயில் பண்ணி வடித்து போடுறதுக்கு. இப்போது தக்காளி ஆட் பண்ணுறேன். அது கூட தயிரையும் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 30 கிராம்ஸ் உப்பு நான் போட்டுறேன். அவ்வளோ. அதே மாதிரி ரைஸ் வடிக்கிறதுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே அடி பிடிக்கும். அந்த ஸ்டேஜில் தயிரையும் தக்காளியும் ஆட் பண்ணும்போது அடி பிடிக்காது, தண்ணி வந்துடும். ஸோ அது கூட இப்போ சிக்கன் போடும்போது பாருங்கள் க்ளீனாக இருக்குது.